ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரோட 5ல் ஒரு பங்குலேருந்து 6ல் ஒரு பங்கு கழிக்கும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 30. அப்படின்னா அந்த நம்பர் என்ன? இதுதான் இப்போ கேள்வி. இந்த கணக்கு எப்படி போடுறதுன்னு இதில் எழுதி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவை 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு அதை படிச்சிங்கன்னா தெளிவாக புரியும். மேலும் இது எப்படி மனக்கணக்காக போடுறதுன்னு இதில் விளக்கி சொல்லியிருக்கேன். அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. சரி, இப்போ இந்த கணக்கை எப்படி மனக்கணக்காக போடுறதுன்னு சொல்கிறேன், கவனிங்க. அந்த நம்பரை 5 பங்காகவும் 6 பங்காகவும் நாம் பிரிக்கும்பொழுது பின்னத்தில் வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நம்பரை நாம் எடுத்துக்கிட்டு இதை மனக்கணக்காக போட்டுடலாம். அந்த மாதிரி நம்பர் அப்படின்னா அதில் ரொம்ப சின்ன நம்பர் 30. அதுதான் நாம் எல்சிஎம் அப்படிம்போம். இது இந்த 30 எப்படி முடிவு பண்ணுறோம்னா, அந்த நம்பரை 5 பங்காக போடுறோம், அதே சமயத்தில் 6 பங்காக போடுறோம். அப்போ 5க்கு 6க்கும் உள்ள எல்சிஎம் தான் இது. சரி, இப்போ 30ன்னு அந்த நம்பர் எடுத்துக்கிட்டோம். 30ல் 6ல் ஒரு பங்கு அப்படிங்கிறது 5. அதே சமயத்தில் 30ல் 5ல் ஒரு பங்கு அப்படிங்கிறது 6. ஸோ இங்கே 6லேருந்து 5 கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கிறது 1. அதாவது 6ல் ஒரு பங்கை 5ல் ஒரு பங்கிலிருந்து கழிக்கும் பொழுது விடை 1 என்றால் அப்பொழுது அந்த எண்ணானது 30. சரி, இதே கணக்கீடில் பார்க்கும் பொழுது விடை 1க்கு பதிலாக விடை 2ன்னு கிடைச்சா அப்போ இந்த எண் 30ங்கிறது 60ஆக மாறும். அதே போல் விடை 3ன்னு கிடைச்சா அப்போ இந்த எண் 90ஆக மாறும். ஸோ அந்த மாதிரி நம்ம கணக்குப்பட்டு போகும்பொழுது இந்த கழித்தலுடைய விடை 30ன்னு கிடைச்சா அப்போ நாம் அடிப்படையாக எடுத்துக்கிட்ட இந்த 30ங்கிற எண் 30 மடங்கு ஆகிடும். அதாவது 900 ஆகிடும். ஸோ இந்த கணக்குக்கான ஆன்சர் 900, அதாவது 900. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.